அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்முடைய உடலில் அமைந்துள்ள 7 சக்கரங்களில் கழிவு உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தை எப்படி தூண்டுறது, அதற்கு உண்டான ஆசனம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடலில் அதி முக்கியமான ஆர்கன் நம்முடைய முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டில் அமைந்திருக்கக்கூடிய சக்கரங்கள் தான் 7 பிரதான சக்கரங்கள். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய தொப்புள்ள இருந்து 8 விரட்கடைக்கு கீழே இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய சாக்ரல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. அந்த சாக்ரல் பாயிண்ட் தான் நம்முடைய யோக நிலையில் சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சக்கரத்தை நம்ம தூண்டி செய்யும் பொழுது நமக்கு யூரினரி சார்ந்த பிரச்சனை, சர்க்கரை வியாதி, அஜீரண பிரச்சனை, செக்ஸுவல் சார்ந்த பலகீனங்கள் இதெல்லாம் முழுமையாக சரியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோ ரீதியாக சிலவங்களுக்கு எனக்கு மற்றவங்க செய்வனை பண்ணிட்டாங்க, ஒரு கெட்ட சக்தி என்னை கட்டுப்படுத்துகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டி விட்டால் ஒரு நல்ல அற்புதமான ஒரு குணம் நீங்கள் உணரலாம். ஸோ இதை தூண்டக்கூடிய ஆசனத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நேராக உட்காந்துக்கோங்க. உங்கள் காலை எவ்வளோ முடியுமோ நல்லா விரித்து வச்சுக்கோ. இப்போ வலது காலை மடிச்சுக்கிடும். ரெடி? இப்போ சோன்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும். SO சோ, மூச்சை உள்ள இழுக்கணும். ஹம் HUM, ஹம்னா மூச்சை வெளியே விடணும். ரெடி? இப்போ ரைட் சைடு திரும்புங்க. மூச்சை இழுக்கணும். சோ ஹம், மூச்சை வெளியே விடணும். எவ்வளோ முடியுமோ இடது பக்கம் உடம்ப வளைக்கணும். இதே நிலையில் 20 மூச்சு பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு 10 மூச்சு பண்ணி காட்டுறேன். ரெடி? சோ ஹம், சோ ஹம், சோ 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10, so relax. Opposite. இடது காலம் அடிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இடது பக்கத்தில் மூச்சை இழுக்கணும். ஸோ வலது பக்கத்தில் மூச்சை விடணும். ஹம், இது ஒரு 10 கவுண்டிங். ஸோ ஹம், ஸோ ஹம், ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6, ஸோ 7, ஸோ 8, ஸோ 9, so 10, so relax. வாழ்த்துக்கள். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நமது திருமூலர் வைத்தியசாலையானது யோகக்கலையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு
மக்களுக்கு யோகக்கலையை பயிற்சி கொடுக்குறோம். எல்லாரும் இந்த யோகக்கலையை கற்றுக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம எந்த ஒரு உடல் நோயும் இல்லாமல் சுகமாக வாழ முடியும். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் நோய் வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம என்ன மருந்து எடுத்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்காது. அதனால் நோய் வந்ததுக்கு அப்புறமா அதற்கான மருந்தை தேடி ஓடுறதை விட அந்த நோய் வராமல் தடுத்து நிறுத்துறது தான் நம்ம தமிழர்களுடைய வைத்திய முறை. அதனால் நீங்கள் யோகாசனம் நல்லா பண்ணினாலே உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. அதனால் நமது வைத்தியசாலையானது தினமும் காலையில் 5:30 to 6:30 ஆன்லைன் யோகா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிடணும். அன்பர்கள் அனைவரும் உடல் நலத்தோடு செல்வ வளத்தோடு வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். சிவாய நம.